அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் மட்டும் நம்பி படிக்கிற மாணவர்கள்லாம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ நிறைய நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அடுத்த வருடம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் கால்ஃபர் வராது அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் வந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா எத்தனையோ மாணவர்கள் கடந்த தேர்வு எழுதிட்டு குறைவான மதிப்பெண்கள் எடுத்துட்டு வேலைக்கு போக முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. சில பேர் படிப்பே நம்ம விட்டுறலாம், என்னடா இது குரூப் 4 சிலபஸ் இப்படி ஒன்று கொடுக்குறாங்க, கொஸ்டின்ஸ் இப்படி எடுக்கிறாங்க, நம்மளால நல்ல ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படின்னு எத்தனையோ பேர் வருத்தத்தில் இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ டஃப்பாக எடுத்தாலும் கொஸ்டின்ஸில் நிறைய மிஸ்டேக் இருந்தாலும் வருஷம் வருஷம் மாணவர்கள் போயிட்டே தானே இருக்காங்க. எக்ஸாமும் நடந்துகிட்டே தான் இருக்குது, எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களும் எழுதிட்டே தான் இருக்காங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வர்றது உறுதி, கண்டிப்பாக அதில் எக்ஸாம் அட்டன் பண்ணி வேலைக்கு போகிறதும் உறுதி. ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் அதை பார்த்து பின்வாங்குறீங்க? கொஸ்டின் ஸ்டெப்பாக இருக்குது, சிலபஸ் மாற்றி விடுறாங்க, எக்ஸாம் தள்ளி போகுது, நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு ஏன் குழப்பத்தில் நீங்கள் பின்வாங்குறீங்க? உங்களாலே முடியும். இப்போ கடைசி ஒரு எக்ஸாம் வருது, கால்ஃபர் விட்டுட்டாங்க, இல்லைன்னா ஒரு ஆனுவல் விட்டுட்டாங்க. ஸோ அப்போ இருந்து ஒரு 5 மாதம் 4 மாதம் படிப்பீங்க. படிச்சுட்டு அவசர அவசரமாக ரிவிஷன் பண்ணி ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு எக்ஸாம் எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமில் போயிட்டு குறைவான மதிப்பெண்கள் எடுத்துட்டு வருது போகிறாங்க. இது எத்தனையோ மாணவர்கள். ஆனால் உண்மையாலுமே புத்திசாலித்தனமாக எப்படின்னா, ஒரு எக்ஸாம் முடிஞ்சுதா, அதில் மார்க்ஸ் கம்மியாக வந்துருச்சா, அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும்போது நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன், ஸோ அதுக்கு இன்னிலிருந்து நான் உழைப்பேன், இன்னிலிருந்து முயற்சி செய்வேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறாங்க. இதுதான் வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமில் நான் கம்மியான மார்க் எடுத்துட்டேன், என்னால் சிலபஸை முழுசாக கவர் பண்ண முடியல, ஏன்னா குறைவான காலகட்டம் இருந்தது, சிலபஸும் மாற்றிட்டாங்க, ஸோ அதனால் கொஸ்டின்ஸும் ஒரு டஃப்பாக இருந்தது, என்னால் ஒழுங்காக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல, ஸோ அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க. ஸோ அவங்களால அந்த குழப்பங்கள் உங்களுக்கு தெரியும். பேட்டர்ன் இப்போ தான் சிலபஸ் சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துருச்சு, ஸோ எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ டிஎன்பிசி இதில் தான் கேட்பாங்கன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நாம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வழி பண்ணணும்? பின் வாங்கக்கூடாது. நீங்கள் இன்னிலிருந்தே படிக்க ஆரம்பிக்கணும், இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது 2026 வந்தாலும் சரி வரலனாலும் சரி கண்டிப்பாக ஏதோ ஓரிரு வருடத்தில் வரதான் போகுது. ஸோ இப்போ நீங்கள் அந்த 1 வருஷம் 2 வருஷம் பெரிய கேப் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் அதுக்கு சரியான காலகட்டம் அப்படின்னு நினச்சி அந்த காலத்தில் சரியாக அந்த நேரத்தை பயன்படுத்தி உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ இருந்து படிக்கணும். இப்போ இருந்து எல்லா இன்ஸ்டியூட்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப் 2க்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க, டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, குரூப் 1க்கு போடுவாங்க. குரூப் 4 இப்போதைக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. காரணம் ஏன்னா குரூப் 4 வருமா வராதோ, அவங்களோட நோக்கங்கள் வேற. உண்மையிலுமே குரூப் 4 மாணவர்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ஹெவியா. ஆனால் அவங்களோட நோக்கம் அந்த கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, ஒரு கிளாஸ் போடுவாங்க, ஒரு 5 மாதம் டியூரேஷன் கொடுப்பாங்க, இல்லை ஒரு 3 மாதம் டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. ஸோ அப்போ ரெகுலராக இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுற மாணவர்கள் டெய்லியும் அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கடைசி காலகட்டத்தில் 3 மாதத்தில் 5 மாதத்தில் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. வீட்டிலிருந்து எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா? நிறைய ஏழை மாணவர்கள் இன்ஸ்டியூட் போக முடியாது, ஏன்னா வீட்டினுடைய வறுமை சூழ்நிலை, வேலைக்கும் போகணும், சம்பளம் வாங்கணும், நம்ம வீட்டு கஷ்டத்தையும் பார்க்கணும், அதை தாண்டி தன்னுடைய லட்சியத்தையும் பார்க்கணும். ஸோ அப்போ எக்ஸாம் வரும்போது படிச்சுக்கலாம், அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு கைட் பண்ணுற ஆட்கள் இருந்தால் தானே கண்டினியூவாக அதை வீக்லியே படிச்சுட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பாடங்களை படிச்சுட்டே போனால் ஓரளவுக்கு சிலபஸ் கவர் ஆகும், அப்புறம் எக்ஸாம் வரும்போது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்காக மட்டுமே படிக்கிற மாணவன், குரூப் 4க்காகவே படிக்கிறேன் சார், நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன், வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன் சார், எனக்கு ஏதாவது ஒரு கைட் வேணுமா அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது இப்போ இருந்து நம்ம அந்த மாணவர்களுக்கு அடுத்த வருஷம் குரூப் 4க்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம இப்போ இருந்தே பயிற்சி கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி பயிற்சி கொடுக்க போகிறோம் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். 2026 எக்ஸாம் வந்தால் அதற்காக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச். அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகுது, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத நல்லா உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இந்த டெஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கு குறைவான பாடங்கள், நீங்கள் 5 மாதம்லாம் ஃபுல் அண்ட் சிலபஸை நம்ம கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எத்தனையோ பேரால் டக்குன்னு சிலபஸ் கவர் பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலபஸ் இருக்கிற பாடங்களை ஒவ்வொரு வாரமும் குறைவான பாடங்களை இப்போ இருந்தே அவங்கள படிக்க வச்சு
அவங்களுக்கு வாரந்தோறும் ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல இருக்கிற வினாக்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வச்சு அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன பாடங்கள் நம்ம கொடுக்குறோமோ அதையும் நம்ம வந்து யூடியூப் சேனல் மூலியமாக விளக்குங்கள். இப்போ மேக்ஸ் வந்து இந்த வாரத்துக்கு இந்த டாபிக் அப்படின்னு டெஸ்ட் கொடுக்கணும், அதை நான் கிளாஸ் எடுத்து கொடுப்பேன். ஏதாவது தமிழ் இலக்கணத்தில் டவுட்ஸ்னாலும் அதுக்கு ஏதாவது நான் வீடியோஸ் கிளாஸ் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்த பாடங்களை நம்ம அதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு 1 மந்த்துக்கு உண்டான ஷெடியூலை கொடுத்துருப்பேன். இந்த மாதம் நம்ம இதை படிக்க போகிறோம், அடுத்த மாதத்தில் அது என்ன படிக்க போகிறோன்றது உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ இருந்தே அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக எத்தனையோ ஏழை மாணவர்கள் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தயாராகுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு சேரணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து இதுக்கு உண்டான கட்டணம் பார்த்தோம்னா வெறும் 100 ரூபா தான். நீங்கள் 100 ரூபா கட்டிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது 100 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இந்த பயிற்சியில் தொடங்கலாம். ஸோ எப்படி டெஸ்ட் நடக்கும்? இப்போ இந்த 100 ரூபாய் நீங்கள் வந்து இந்த திரையில் ஓடக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டோம்னா உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமான என்ன ஆகுது, ஈவினிங் 6 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். அந்த எந்த பாடத்திட்டம் கொடுத்துருக்குமோ அந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் இருந்து உட்காந்து ஒரு ஓஎம்ஆர் சீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆர் சீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் என்ன டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ நான் வெளியிடுவேன். அந்த ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் அதே வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணணும், சென்ட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி எழுதி அனுப்புகிற மாணவர்களுடைய மார்க்லாம் என்ட்ரி பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் விட போகிறோம். அந்த கொஸ்டின்ஸில் ஆன்சர் கீழே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ அல்லது சந்தேகங்கள் இருந்தாலோ மாணவர்கள் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு வீடியோ கிளாஸில் நம்மளுக்கு விளக்கங்கள் கொடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான மேக்ஸ் கிளாஸு, இலக்கணம் கிளாஸு, ஜிகே நோட்ஸு